தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பெரிய பள்ளிவாசல் தர்காவில் நேற்று கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இரண்டாவது நாளான இன்று தீப உற்சவம் நடந்தது. இதில் உள்ளூர் அரசியல் பிரமுகர்கள் பங்கேற்பது வழக்கம். கடையநல்லூர் திமுகவில் கடுமையான கோஷ்டி மோதல் இருக்கிறது. 4 கோஷ்டிகளாக பிரிந்து செயல்படுகின்றனர். தீப உற்சவத்தில் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் ஜெயபாலன், முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்லதுரை, கடையநல்லூர் நகராட்சி சேர்மன் மூப்பன் ஹபீபுர் ரஹ்மான் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் பங்கேற்றனர். அவர்களை வரவேற்க கடையநல்லூர் நகர செயலாளர் அப்பாஸ் தனது ஆதரவாளருடன் பள்ளிவாசல் முன் நின்றிருந்தார். அவரிடம் சில திமுகவினர் பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்காக தலைமை கழகம் கொடுத்த தீபாவளி பொங்கல் பணத்தை ஏன் தரவில்லை என கேட்டு வாக்குவாதம் செய்தனர். 4 தரப்பிலும் ஒருவரை ஒருவர் கேள்வி கேட்க வாக்குவாதம் முற்றி அடிதடியில் முடிந்தது. அங்கிருந்தவர்களும் போலீசாரும் தலையிட்டு அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். என்னதான் கோஷ்டி மோதல் இருந்தாலும் ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள் இப்படி பொதுவெளியில் ஒருவரை ஆபாசமாக திட்டி அடித்துக் கொண்டது அப்பகுதி மக்களிடையே முகசொலிப்பை ஏற்படுத்தியது.